அப்போ நாம் என்ன செய்ய போகிறோம்? நாங்கள் எப்படி என்ன வரைவீர்கள்? முதல் சுற்றில் இந்த பர்கரை சிறப்பாக வரைவது இதை பெறுவார். இதை பாருங்கள், எவ்வளவு பெரியதும் ருசிகரமானதுமாக இருக்கிறது. அதே போல நான் உங்களுக்கு எச்சரிக்க மறந்துவிட்டேன். முதல் சுற்றில் நீங்கள் கண்களை மூடி வரைந்து முடிக்க வேண்டும். எனவே உடனே உங்கள் மூடிகளை அணியுங்கள். மூடிக்கொள்ளாதீர்கள், இல்லையெனில் உங்களை தகுதி நீக்கம் செய்கிறேன். இப்போது நீங்கள் தொடங்கலாம். அப்படியா? நாம் அவசரப்பட வேண்டும். நீங்கள் தொடங்கிவிட்டீர்களா? ஓ, நாம் விரைவாக செய்ய வேண்டும். நான் ஏற்கனவே ஃபெல்ட் டிப்பேனை கண்டுபிடித்து விட்டேன். என் வரைபடம் சரியான நிறங்களை கொண்டிருக்கும் என்று நம்புகிறேன். உங்கள் கண்களை மூடியபடி அதை தீர்மானிப்பது முற்றிலும் சாத்தியமற்றது. ஓ, எனக்கு இது நல்லதாக இருக்கும் என்று தோன்றுகிறது. சரி, ஓ, மார்க்கர் எங்கே? ஓ, அது இருக்கிறது. ஹே, எனக்கு மார்க்கர் கொடு. அது எனக்கு தான். நான் அதில் வரைந்து விடுவேன். என்ன ஒரு கனவு! ஓ, என் வரைபடத்துடன் நீ என்ன செய்தாய் பாரு. இதற்காக நான் உன்னிடம் பழி வாங்க வேண்டும். ஓ, இது வலிக்கிறது. சரி, போதும் சண்டை. இப்போது வரைப்பதற்கான நேரம். நான் பசி கூட வைத்து விட்டேன். ஆகவே பர்கர் எனக்கே கிடைக்க வேண்டும். அடடே, என் கண்களை மூடிக்கொண்டு சரியான நேரத்தை எடுத்தேனா என்று எப்படி சொல்வது? சரி, இதை செய்வேன். நான் நிச்சயமாக இருக்கிறேன். இல்லை, இது உண்மையில் மிகவும் கடினம். நம்பிக்கையோட இருக்கலாம் என நினைக்கிறேன். ஆமாம், நான் தவறாக நினைக்கவில்லை என்று நினைக்கிறேன். சரி, ஓ, எனக்கு தவறாகவே இருந்தது. மற்ற பெண்களுக்கு மிகவும் அழகான வரைபடங்கள் உள்ளன. எனவே நான் ஒரு பர்கரை பெற மாட்டேன். ஆனால் சரி, எனக்கு ஒரு திட்டம் உள்ளது. கேட் எனது வரைபடத்தை கடன் வாங்கினால் அவள் மனதில் கொள்ள மாட்டாள் என்று நினைக்கிறேன். அவளுக்கு என்னுடையதை கொடுக்கிறேன். ஓ, ஆஹா, நேரம் முடிந்து விட்டது. நான் இந்த பர்கரை எனக்கே சாப்பிட்டு விட்டேன். நீ முயற்சியே செய்யல. நீ தேர்ந்தெடுத்த நேரம் எவ்வளவு மோசமா இருக்குது பாரு. என்ன? ஓ, கேனி ஏமாற்றி இருக்கிறார். சூசி, உன் வரைபடம் மிகவும் நல்லதாக இருக்கும். ஆனால் ஏன் அதை இவ்வளவு கெடுத்து விட்டாய்? அப்படினால் என்னுடையது எப்படி? ஆனால் போய் சொல்லாதே, நீ அதை என்னிடமிருந்து திருடினாய். பிராவோ காண்டி, இந்த பர்கரை நீ சாப்பிட தகுதியானவள். வாழ்த்துக்கள், இது உங்களுடையது. அண்ணா, பர்கர் எங்கே? ஏன் இது இன்னும் வரவில்லை? ஓ, அது வந்து விட்டது. உங்களுடைய உணவை ரசிக்கவும். நான் முடித்து விட்டேன். இந்த முறை நாம் என்ன வரைய போகிறோம்? இங்க ஒரு பெட்டி, உங்களோட புதிய பரிசு. ஏன் நமக்கு ஒரு பெட்டி தேவை? உங்களுக்கு பெட்டி தேவையில்லை, அதன் உள்ளடக்கம் தான் தேவை. வாவ், எத்தனை நாணயங்கள்! Das är Arbirashastas. Jag en trendig de asta sal gortella moriasa det var shuroi der pencil crono. எவ்வளவு குளிர்! கேட், ஏன் உனக்கு என்ன ஆனது? ஏதாவது தவறாக இருக்கிறதா? ஓ, நான் ஏதோ கனவு கண்டேன். நமது பரிசு ஒரு பொக்கிஷம் என்றால், அப்படி என்றால் அதற்கேற்ப தேட வேண்டும். நீங்கள் அங்கே என்ன மாதிரியான வேடமாடல் செய்கிறீர்கள்? ஒரு சிறிய குழந்தை போல? வாவ், சூசி ஏற்கனவே நாணயங்களுடன் ஒரு அழகான பெட்டியை வரைந்து விட்டார். நாங்கள் எப்படியாவது அவரை நிறுத்த வேண்டும். ஒரு மீன் பிடிக்கும் வலை இதற்கு உதவும். என்ன செய்கிறாய்? நான் விழப்போகிறேன். உனக்கு சரியான பாடம் கிடைத்தது. பொக்கிஷம் எனக்கு கிடைக்கும். கெண்டி அங்கே என்ன வரைந்துள்ளார் என்று பார்ப்போம். ஓ, அபத்தம். ஆனால் எச்சரிக்கையாக அவளும் வெளியே இருக்க வேண்டும். இந்த முறை நான் என் கையால் செய்வேன். தயார். இப்போது நான் வரைதளத்தை தொடங்கலாம். யாரும் இடையூறு செய்ய மாட்டார்கள் என்று உறுதியாக இருக்கிறேன். நான் கண்டிப்பாக அதிர்ஷ்டசாலி ஆக போகிறேன். மொத்தத்தில் இந்த சுற்றின் வெற்றியாளர் யார் என்பது ஏற்கனவே தெளிவாக உள்ளது. நான் அதை பெற்றுவிட்டேன். ஹாஹா. அப்படியா? நான் கிட்டத்தட்ட முடிச்சு விட்டேன்.
பெண்களே, நேரம் முடிந்தது. இந்த பாறை யாருக்கு கிடைக்கிறது என்று முடிவு செய்வோம். ஒரு நாணயம் எனக்கு சொந்தம் என்று நான் பந்தயம் வைக்கிறேன். நீ அதாவது பண்ண முடியாது. முழு பொக்கிஷமும் உன்னுடையதாக இருக்கும். பாருங்கள், நான் என்ன ஓவியம் வரைந்தேன். கென்னி, நீ இன்னும் வளர்ந்து கொண்டிருக்கிறாய். தொப்பியை எடுத்துவிடு. ஏய், நீ மிகவும் மோசமாக விளையாடுகிறாய். அப்படி செய்ய முடியாது. என் வரைபடம் அங்கே இருக்கிறது. Sayandi, Devanchar, the Ramasorvas, Churches and Doshrup பண்ணிருப்பாங்க. Cat only does up பண்ணார். ஆனா ஏன் இது முடிக்கப்படல? இல்லை. மற்றும் கே. வாவ், அது வேற ஒரு விஷயம். கேட் ஒரு சிறந்த வரைபடம் பெற்றார். அப்படியெனில் கண்ணியமான சிறிய கடற்கொள்ளையனே, பொக்கிஷம் உன்னிடம் செல்கிறது. அற்புதம். ஒரே, நான் இதை பெறப் போகிறேன் என்று எனக்கு தெரியும். ஏனெனில் இந்த நாணயங்களில் அனைத்தையும் வைத்திருப்பது நான் தான். அருமை. இப்போது நான் இதை எப்படியாவது செய்ய முடியும். ஆமாம், அவை மிகவும் அதிகமாக உள்ளன. ஒரு முறை நாணயம் பற்களால் சரிபார்க்கப்பட வேண்டும் என்று நினைத்தேன். எனவே அதை செய்ய வேண்டும். விசித்திரமாக உள்ளது. அவை மிகவும் மிருதுவாக உள்ளன. ஓ இல்லை, இவை சாக்லேட் நாணயங்கள். இது ஒரு பொக்கிஷம் அல்ல. அதுதான், சாம்பல் நிறம் நல்லதற்கு வழிவகுக்காது. பெண்களே, இந்த முறை உங்கள் ஒருவருக்கு பெரிய கிண்டர் சர்ப்ரைஸ் கிடைக்கும். Until I raise the Rewila in near Swing Shigai. வா, என்ன காத்திருக்கிறாய்? இந்த சுற்றில் நீங்கள் கிரேயான்களால் வரைவீர்கள். வாவ்! நான் வண்ணக்கிரியன்களால் வரைந்தால் பென்சில்களை விட நன்றாக வரைய முடியும். அதனால் அதை செய்யலாம். இந்த முறை நான் வெல்லும் வாய்ப்பு அதிகம். அது என்ன வாசனை? ஆம், வெற்றி பெறும் வாய்ப்புகள் குறைந்து விட்டன. சூசி, நீ ஏற்கனவே ஒரு சிறந்த வரைபடம் வரைந்து விட்டாய். ஆனால் அவளை வரைவதிலிருந்து கவனத்தை மாற்ற எப்படி என்று எனக்கு தெரிகிறது என்று நினைக்கிறேன். போதும், தயவு செய்து. இன்று நான் காதுக்கு போக்கி கொண்டு வந்தது நல்லது. ஹூ? ஓ இல்லை, நீ முயற்சிக்க வேண்டாம். இப்போது நான் உன்னை கேட்கவே மாட்டேன். மனிதா. சரி, அப்போ நான் பலகைகளை இன்னும் சத்தமாக கீறுவேன். ஓ, எவ்வளவு வலி! என் ஏழை சிறிய விரல், உதவுங்கள். நமக்கு அவசரமாக ஏதாவது செய்ய வேண்டும். எல்லோரும் எங்கே? விசித்திரம். சரி, யாரும் என்னை தொந்தரவு செய்ய மாட்டார்கள் என்பதே நல்லது. பெண்களே, ஆனால் உங்கள் நேரம் முடிந்து விட்டது. ஏன்? மற்றவர்கள் எங்கே? சூசி, நீ எல்லோருக்கும் பதில் சொல்ல போகிறாய். நல்லா இருக்குது. நான் வரைதல் முடித்து விட்டேன். சிறந்த வேலை. நன்றாக செய்தீர்கள். அருமை. சரி, கிண்டர் உங்களுக்கு செல்கிறது. கூல். இந்த முட்டையை விரைவில் சாப்பிட விரும்புகிறேன். மேலும் உள்ளே என்ன இருக்கிறது என்று பார்க்கவும். அற்புதம். பார்க்கலாம். சுவையான சாக்லேட்ஸ். நான் முழுமையாக மகிழ்ச்சி அடைகிறேன். வாவ், நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன். வாவ், அதுக்குள்ள ஒரு பாப்பெட் இருக்குது. இது இன்னும் குளிர்ச்சியாக இருக்குது. நான் விளையாடி இந்த சாக்லேட்டை அனுபவிப்பேன். ஓ, நான் தான் வெற்றியாளர். ஆம். வணக்கம் அனைவருக்கும். டைம் உங்களுடன் இருக்கிறார். நண்பர்களே, இந்த முறை மீண்டும் ஒரு அழகான பரிசு உங்களை காத்திருக்கிறது. அடிப்படையில் இது மிகவும் அழகான காஸ்மெட்டிக் பை. எனக்கு இது ஏன் தேவை? என்ன ஒரு பயங்கரமான வேலை! நீ ஏன் மகிழ்ச்சியாக இருக்கிறாய்? உங்கள் வரைதல் நேரம் தொடங்கிவிட்டது. சீக்கிரம் நண்பா. அரே, கூல். ஒரு புதிய அழகு பெட்டியை நான் கண்டிப்பாக மறுக்க மாட்டேன். ஏற்கிறேன். குளு. ஆனால் சூசி என்னை விட வேகமாக வரைகிறாள். நாம் வேகத்தை அதிகரிக்க வேண்டும். உதாரணமாக, ஏன் கையால் வரைதல் செய்ய வேண்டும்? இதற்காக சாக் துண்டுகளை பயன்படுத்தலாம். என்ன சரி, அது ஒரு குளிர்ச்சியான யோசனை. நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். ஆமாம், இது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது. சரி,
சரியானது. எனவே எனது மேக்கப்பை இப்போது இளஞ்சிவப்பு நிறமாக மாறிவிட்டது. நீங்கள் மற்றொரு காகிதத்தின் வழியாக வரைபடத்தை தடவினால் அது உண்மையில் இளஞ்சிவப்பு நிறமாக இருக்கும். இதை செய்யலாம். என்னிடமும் ஒரு நல்ல யோசனை இருக்கிறது. முதலில் எனக்கு ஒரு கெட்டில் மற்றும் கொஞ்சம் தண்ணீர் வேண்டும். பின்னர் அதில் கொஞ்சம் சாக் ஊற்றுவேன். சரி, இதோ என்னிடம் என்ன இருக்கிறது என்று நீங்களே பாருங்கள். சூப்பர். சரி, இதையெல்லாம் கலக்க வேண்டும். டாடா, நான் வீட்டில் தயாரித்த வண்ணத்தை பெற்றேன். இதன் உதவியால் நான் என் வேலைகளை இன்னும் வேகமாக நிரப்புவேன். அருமை. அது மிகவும் நன்றாக வந்தது. ஏய், அவள் ஜெயிக்க முடியாது. அது என்ன? நான் என்ன செய்தேன்? இப்போது எனக்கு மிக்கப்பை கிடைக்காது. அது அந்த முட்டாள் இரும்பு காரணமாக. அவசரம். எனவே பரிசு இப்போது நிச்சயமாக எனது. ஓ, உன்னை பார்த்து என்ன செய்தேன்? நீ என்னை கவனத்தை கலைத்து விட்டாய். இப்போது நான் வரைபடத்தின் மீது தண்ணீர் சிந்திவிட்டேன். என்ன ஒரு மோசமானது. கைஸ், உங்களோட நேரம் புரிஞ்சு விட்டு உங்களோட ஃப்ரீஸ் யார் பெறுவார்கள் என்பதை முடிவு செய்ய நேரம். ஓ நண்பா, கென்னி, கண்டிப்பாக நீ இல்லை. எப்படி வரைதல் முழுவதையும் எரித்து விட்டாய்? என்னை மீது கத்தாதீர்கள். அது என்ன மாதிரியான ஈரமான புள்ளி? ஓ என் கடவுளே, இல்ல, அதுவும் நல்லதல்ல. குப்பையில் போடு. டாம், நீ என்ன வரைந்தாய்? ஓ அங்கார். வாவ், அது முற்றிலும் வேறுபட்ட விஷயம். உன் வெற்றிக்கு வாழ்த்துக்கள். என்ன என்ன இந்த மேக்கப்பையை என்ன செய்ய வேண்டும்? அதை எப்படி பயன்படுத்துவது என கூட தெரியாது. ஓ, எனக்கு இது தேவையில்லை. கேள், டைம், நீ என்னையும் சூசியையும் மேக்கப் செய்ய முடியுமா? சரி, ஏன் நீ பயிற்சி செய்யக்கூடாது? ஆனால் இது உண்மையில் ஒரு சிறந்த யோசனை. பெண்களே, சில நிமிடங்களில் நீங்கள் உங்களை அடையாளம் காண்பீர்கள். தயார். ஓ, உண்மையில் கிட்டத்தட்ட தயார். சரியானது. இங்கிடம் இருக்கு. முடிவு மதிப்பீடு பண்ணால் வந்து விட்டது. பெண்களே, உடனே ஒரு செல்ஃபி எடுக்கலாம். இந்த புதிய மேக்கப்பில் நீங்கள் அழகாக இருக்கிறீர்கள். என்ன? எப்படி நீங்க இப்படி செய்ய முடியும்? நீங்க எங்களை கிண்டல் பண்ணிட்டீங்க. ஓ, கவலைப்படாதே. என் கருத்தில் இது மிகவும் நகைச்சுவையாக வந்துள்ளது. ஆமாம், நீ சிரிக்கிறாய். ஜெல்லி, பழம், நாம் சமையல் செய்ய போகிறோம். உட்காருங்கள். இப்போது ஒரு ஜெல்லி கேக் தயார் செய்யுங்கள். ஓ சரி, நான் அன்னாச்சி பழம் எடுத்து வெட்டுவேன். அதை பெரிய துண்டுகளாக வெட்டுவேன். நமக்கு ஒரு பழ கேக் வேணும். அது அதிர்ச்சியூட்டும். அது தேவையில்லை. என்ன? என் கத்தியை பயன்படுத்தி வெட்ட இச்சை இல்லை. நானே உங்களுக்கு உதவி செய்கிறேன். இது போல இருக்க வேண்டும். ஓ நன்றி. இவ்வாறு இன்னும் விரைவாகவே உள்ளது. மிகவும் சுவையானது. ஆஹா, அந்த நடத்தை. சரி, இந்த வார்ப்புருக்களை எடுத்து அன்னாசி இதயங்களை உருவாக்குவேன். அதுதான், நான் இதை வச்சிக்கிறேன் மற்றும் இதயங்களை இங்கே வைப்பேன். இன்னும் என்ன எடுக்க வேண்டும்? எனக்கு தோன்றுகிறது எத்திர பழம் இங்கே நன்றாக இருக்கும். அதை நன்றாக துண்டாக்குவேன். அது மிகவும் அருமை. ஒரு அழகான பழ கேக் கிடைக்கும். ஆம், ஆரஞ்சு. எனக்கு இனிப்பு ஆரஞ்சுகள் பிடிக்கும். அதை கத்தி இல்லாம பிளந்துடுவேன். எவ்வளவு சுவையானது! மிகவும் குளிர்ச்சியானது. சுவைக்கு சந்தோஷமாயிருக்கு. பொதுவாக பழங்கள் மிகவும் ஆரோக்கியமாக உள்ளன. அப்படியா? இன்னும் என்ன? ஆப்பிள் எவ்வளவு மணமளிக்கும், ஒளிரும் பச்சையாக இருக்கிறது. நான் அதை நிச்சயமாக வெட்டி என் அழகிய கேக்கில் வைப்பேன். பைனாப்பிள், ஆப்பிள், ஆரஞ்சு அழகாகவும் சுவையாகவும் இருக்கும். இது ஒரு மகிழ்ச்சி. நல்லதா இருக்கு. வாங்க, நான் செய்யல. அதை விட ஒரு ஆப்பிளை சாப்பிட விரும்புகிறேன். இது வெறுமனே இனிமையாகவும் ரசித்தல் போலும். எனக்கு மண்ணுக்குள் விரைவில் நடக்கலாமில்லை. ஆஹா, ரொம்ப நல்ல ஆப்பிள். ஹே, நீ என்ன செய்கிறாய்? இது போதும். அதை வைப்பேன். சரி, எதுவும் இல்லை. கவனமாக சுத்தம் செய்யுங்கள். இல்ல, ருசி. சரி, நான் பழ ஜெல்லி செய்கிறேன். எனக்கு தண்ணீர் தேவைப்படும்.
இதை கிண்ணத்திலே வைக்கிறேன். அருமையாக இருக்கிறது. காத்திரு. தண்ணீர். நாங்கள் கண்டிப்பாக தண்ணீர் தேவைப்படும். அஃப் ஹூம் ஆம் அதற்கு எல்லாத்திற்கும். என்ன இது எப்படி சாத்தியம்? நான் சீரான ஜெல்லியை தயாரித்து அதை அழகாக அச்சில் ஊற்றுவேன். நான் ஒரு அழகான ஜெல்லி கேக் தயாரிக்கிறேன். ஆஃப் அச்சு சலிப்பு. என் சுத்தப்படுத்துதலுடன் அதை மூடுவேன். கேக்குகள் இப்படி தயாரிக்கப்படுகிறதா என்று நான் நினைக்கிறேன். தயார். இதை பிழு பனிக்காப்புக்கு செல்கிறோம். நாங்கள் கேக்குகளை இட வேண்டும். என்னுடையது இங்கே இருக்கும். என்னுடையது இங்கே இருக்கும். ஆகவே கொஞ்சம் காத்திருக்கலாம். ஓ அல்லவா? சரி, என் கேக் தயார். அதை திறக்கலாமே? சரிதானே? ஆஹா, என்ன அழகான கேக். மிகவும் சுவையாகவும் கவர்ச்சியாகவும் உள்ளது. என்ன எனது விஷயம் என்ன? ஆ, காத்திரு. என்ன நல்லதாக தோன்றவில்லை. இதை தேன் கொழுந்தால் மூட முயற்சிக்கிறேன். அது மிகவும் ருசியாக இருக்கும் மற்றும் தேன் கொழுந்து எல்லாவற்றையும் சரியாக்கும் என நினைக்கிறேன். இறுதியில ஒரு மிகவும் ருசியான கேக் கிடைக்கும். உங்களுக்கு சமைக்கவே தெரியாது. இதை அழகாக செய்ய சிறப்பு பேஸ்ட்ரி பையை எடுப்பேன். மேலும் சிறப்புக்காக நம்மை தேவை. என் கேக்கிற்கு தேவைப்படுவது தாவரவியல் பழங்கள் மற்றும் நீலக்குத்து பழங்களே. அழகான பழங்கள். சூப்பரான யோசனை. எனது கேக்கு கோப்பரை கொண்டு அலங்கரிப்பேன். அப்படித்தான். அருமை. தேங்காயும் கிரீமும் ருசியான இணைப்பு. சரி, நீங்கள் தயாராக உள்ளீர்களா? ஓ ஆஹா, என்ன அழகான கேக். அழகாக இருக்கின்றது. நீங்கள் உண்மையில் பழக்கப்பட்டவர். இப்போது அதை நறுக்கி சுவைக்க போகிறேன். அது எப்படி அழகாக இருக்கிறதோ அதை போலவே சுவையானதா? ஆனால் அற்புதமாக தோன்றுகிறது. ஒரு கத்தி. நன்றி. ஒரு மோர் சந்திகளை கொண்டு ஒரு துண்டை எடுத்து முயற்சிக்கிறேன். பார்க்கலாம். பார்ப்பதற்கு சுவாரஸ்யமாக உள்ளது. ஆம், கேக் அழகாக வந்துள்ளது. இது ரொம்ப சுவையாக இருக்கிறது. குளுக், நீ ஒரு சிறந்த வேலையை செய்தாய். வேலையை சரியாக செய்தாய். எனது கேக் பாருங்கள். இது என்ன கொடுமை? ஓ, இது ஒரு குழப்பம். என் அர்த்தம் ஏதேனும் நான் அதை முயற்சி செய்வேன், ஆனால் அதை செய்ய விரும்பவில்லை. ஒரு கியாடுமை. இது எனக்கு தோன்றியதிலிருந்து மேலும் வேஷமளிக்கும். உங்களுக்கு என்ன ஆகிவிட்டது? நான் இதை பிறமாக எதிர்பார்க்கவில்லை. அதுதான் சுவையற்ற கேக் என்பதன் பொருள். சரி, கவலைப்படாதே. அடுத்த முறை பெட்டராக இருப்பேன். இந்த மாதிரி எனக்கு யூனிகார்ன் கேக்கை செய்து கொடுங்கள். இந்த சால்மன் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இது என்னுடையது. நான் இந்த கேக் எடுக்கிறேன். அதை அருகே வைக்கிறேன். இது கூட நல்லா இருக்கிறது. ஜெல்லி மாதிரி இருக்கு. நான் இந்த கேக்க மேல வைக்கிறேன். இப்படிதான். ரொம்ப சுவையான மற்றும் அழகானது. இப்போது நான் ஒரு வானவில் செய்கிறேன். நான் இழுவை மற்றும் பச்சையை மேல் நோக்கி வைக்கிறேன். அனைத்து நிறங்களையும் பரப்புகிறேன். இதை இதற்கு மேலே வைக்க நினைக்கிறேன் மற்றும் ஒரு குளிர்ச்சியான கேக் கிடைக்கும். அட்டாச்சே, இது எனது கேக். நான் இதை எடுத்துக்கொள்கிறேன். இல்லை, இது என்னுடையது. ஓ இல்லை, அதை நாங்கள் கெடுத்து விட்டோம். ஓ பரவாயில்லை, இதை போதும். நான் இந்த துண்டுகளை எடுப்பேன் மற்றும் நிச்சயமாக நான் கவர்களை தூக்கி எறிய வேண்டும். அது என் கேக்கிற்கு சரியாக இருக்கும். நான் ஒரு அழகானதை செய்ய விரும்புகிறேன். ஆஹா, என்னிடம் கிரீம் கூட இருக்கிறது. நான் அதை இப்போது முயற்சிப்பேன். அருமை. இது மிகச் சிறப்பு. ஒரு ஜில்லென்று கூல் கேக் இருக்க போகிறது. என்னிடம் கிரீம் உள்ளது. இது எப்படி சுவை என முயற்சி செய்கிறேன். தற்போது இது ஒரு சிறப்பான இனிப்பு. இதை பட்சமாக வைக்கிறேன். என் கைகளால் விரைவாக செய்ய முடியும். ஒரு அழகான கேக் உருவாக போகிறது. ஒரு டிசைனர் கேக். என் கையை நான் நக்குவேன். எந்த கொம்பை கிடைக்கணும்? அப்படியே இதுதான். இது பொன்னிறத்துல இருக்கு. எல்லாத்துக்கும் மேலா நான் ஒரு மிகவும் அழகான யூனிகார்ன் உருவாக்கி கொண்டிருக்கிறேன். மிகவும் குளுக்கானது.
நான் கண்ணுகளை எடுக்கிறேன். ஆம், இது ஒரு நகைச்சுவையான யூனிகார்ன் ஆகும். நான் அதை கேக்கில் ஓட்டுவேன். சில காதுகளை வைத்து விட்டேன் மற்றும் மிகவும் நல்லது. ஓ, மார்மலேட் ஐஸ். இது ருசியாகவும் அழகாகவும் இருக்கிறது. அம்மா, எந்த கொம்பை நான் தேர்ந்து எடுக்க வேண்டும்? நான் நீளமையானதை எடுப்பேன். ஆனால் அனைத்தையும் எடுக்க கூடும்போது ஏன் ஒன்று மட்டும் எடுக்க வேண்டும்? வண்ணமயமான கொம்புகள் அருமை. அணுகளில் அணுக்கள் இங்கே இருக்கட்டும். இது ஒரு அழகிய கலை. சரி, நான் அதை பருக மாட்டேன். என்றாலும் நான் விரும்புகிறேன். அதை பயன்படுத்தி என் கேக்கை அலங்கரிக்கிறேன். இங்கே அழகான யூனிகார்ன் மற்றும் எனக்கு ஒரு அற்புதமான யூனிகார்ன் கிடைத்து விட்டது. ஆனால் இது உண்மையாகவும் மந்திரமாய் இருக்க வேண்டும் என்றால் மேலும் வெள்ளி நகை முத்துக்களை சேர்த்து விடுவேன். நிவு குளிச்சமாக இருக்கிறது. கேக் மிகவும் அழகாக இருக்கிறது. அதை சாப்பிட ஏமாற்றமாக இருக்கிறது. ஆம், உண்மையிலே. ஹோ, சில சிராய்ப்புகள் அதிவு குளிச்சமாக இருக்கிறது. அவற்றையெல்லாம் என் கேக்கில் போடுவேன். அழகாக. ஹே, எனக்கு ஒரு பொழுதுபோக்கு கேக் இருக்கிறது. ஓ, ஃபாண்டா, உன் ரெடியா? ஒரு பார்வை விடுகிறேன். அப்போ அஃப்க், இது ஒரு பயங்கரமான கேக். ஓ, உனக்கு சமைக்க கற்றுக்கொள்ள முடியாது. இது அற்புதமாக இருக்கிறது. மிகவும் அழகாக உள்ளது. வாழ்த்துக்கள், நீ உண்மையான சமையலாளர். ஏரி, மேலும் இது மிகவும் சிறப்பாக கசியும். இது சிறப்பு. உங்கள் கேக் வென்றது. இது மிகச் சுவையான யூனிகார்ன் கேக். ஆனால் நாமும் இதை முயற்சி செய்ய வேண்டும். இது தோன்றுவதை விட சுவையாக இருக்க முடியாதா? என்ன இது? நான் முயற்சி செய்ய கூட விரும்பவில்லை. சரி, ஏமாற்றம். இதென்ன? ஒரு கவர்கள்? கேக்கில் ஒரு கவர்கள் இருக்கிறதா? ஓ, இது எத்தனை பயங்கரம்! நான் அதை சாப்பிட மாட்டேன். ஆனால் உன்னுடையது என் இதயத்தில் இருக்கிறது. நான் அதை முழுவதும் சாப்பிடக்கூடும். சாப்பிடுவதற்கு ஆர்வம். ஓ, ஆம். கீழே உங்களுக்கே ஒரு வீடு கட்ட வேண்டும் என்று ஆசையா? ஆகவே நம்முடன் இருங்கள். ஏனெனில் இன்று நம் மீது நீங்கள் பல படுக்கையின் கீழே வீடுகளை காண்பீர்கள். எவ்வளவு குளிரானது இங்கு! அது எல்லாம் உடைந்திருக்கிறது. மாசாகவும் இருக்கிறது. இது வேற ஒரு விஷயம். வணக்கம் அனைவருக்கும். இது என்ன பொருட்கள்? நான் இந்த குப்பையில தூங்க போவது இல்லை. எனக்கு ஒரு யோசனை வந்து விட்டது. கேட், என்னிடம் வர. நீங்கள் கூடுதல் பணம் சம்பாதிக்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் மாற்றிக்கொள்ளலாம். நீ ஏற்கிறாயா? கண்டிப்பாக. அந்த மாதிரியான பணத்திற்கு நான் அதை புதுப்பிக்க முடியும். இது அருமை. ராணிக்கு பேஜ் பொருத்தமாக இருக்க வேண்டும். மாலை வணக்கம். ஹாய். நீங்க டெலிவரி ஆர்டர் செஞ்சுச்சா? உங்க பணம் இங்க. நன்றி. பை. சரி, இது என்னுடைய சிறந்த படுக்கையிற்கான முதல் விவரங்கள். என் தந்தை எனக்கு குழந்தையாகவே கருவிகளை எப்படி பயன்படுத்துவது என கற்றுக் கொடுத்தது நல்லது. நான் விரைவாக பெட்டி பொருட்களை பிரித்து தொடங்கி விடுவேன். உன்னால் அதை கையாள முடியுமா? ஆம், இல்லை, போகலாம். முதலில் நான் படுக்கையை உயர்த்த வேண்டும். ஐயோ, அடுத்தபடியாக போகலாம். வணக்கம். அன்பாக பாருங்கள். திருத்தி கேண்டிருக்கிறார். அற்புதம். அக்யூமோ, படுக்கையின் கீழ் ஒரு வீடு வேண்டும். அதை தான் நான் செய்வதில்லை. எனவே சில நிபுணர்களை அழைப்பேன். படுக்கையின் கீழே எனக்கு ஒரு வீடு கட்டு. எளிதாக. என்ன? நான் எதுக்காக பணம் செலுத்துகிறேன்? என்ன அழகு! பரவாயில்லை. உட்காருங்கள். கூடுதலா ஐனியா செடிகள். சில அற்புதம். நம்ம அந்த திரைகள் மக்களே முடிவு பெறுகிறது. எங்கும் இல்லாமல் வாயை மூடிக்கொள். நான் ஓய்வெடுக்க
உன்னுடைய வீடு என்னுடைய வீட்டை விட நல்லதா என்று நினைக்கிறாயா? ஆம், அதுதான் உண்மை. ஆனால் அது இவ்வளவு தூரம் உள்ளது. என்னுடைய வீட்டை மிக நெருக்கமானதாக மாற்ற ஒரு திட்டம் வைத்திருக்கிறேன். முதலில் இந்த சட்டை வேண்டியிருக்கும். இது என்னை பிடித்தால் யாரும் கவலைப்பட மாட்டார்கள் என்று நம்புகிறேன். அவள் என்ன செய்கிறாள்? பிங்கோ, நான் செய்ய போவதாக நினைக்கிறேன். இது அற்புதமா இருக்குதே. கொஞ்சம் மேலும். நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்களா? என்ன செய்கிறாள்? ஊதா மற்றும் மஞ்சள் ஒரு அசாமானமான சேர்க்கை. அது இருக்கிறது மற்றும் ஒரு தலையணை. இது ஒரு அன்பே. உண்மையானது. நான் ஓய்வெடுப்பேன். அப்படியா? ஆமா, நான் நீர் பொறாமை கொள்கிறீர்கள். இது போராட்டமாக உள்ளது. பார்ட்டி நடத்த நேரம் வந்துவிட்டது. முதலில் என் வீட்டை தயாரிக்க வேண்டும். ஓ, டெலிவரி ஏற்கனவே வந்துவிட்டது. வாருங்கள், சீக்கிரம் கொண்டு வாருங்கள். சரி, பெட்டியை திறப்போம். ஒரு டிஸ்கோ பந்து, அருமையான தேர்வு. எல்லாம் தயார். அப்படியா? நான் என் பெண் குழந்தைகளை அழைக்க முடியும். ஹலோ, எங்களுக்கு ஒரு பார்ட்டி இருக்கிறது. சரி பெண்களே, என்னோட வேடிக்கை பார்க்க தயார் தானே? நான் முடிவுக்கு கொண்டு போகிறேன். ஓ, பெரிய விஷயம். பெண்களே, இதை செய்வோம். இசையை கேட்டு அதை குரலில் உயர் செய்யும் நேரம் வந்துவிட்டது. ஹூரே! ஓ சரி, எனக்கு இந்த கையறை இருக்க வேண்டும் என்பது இல்லை. அதற்கு பதிலாக நான் ஒரு விருந்தினர் மேசை செய்ய போகிறேன். விருந்தினர்கள் ஹக்கி உக்கி மற்றும் கிச்சி மிச்சி. அவற்றை பாருங்கள், எவ்வளவு அழகாக உள்ளன. நீங்கள் சில தேநீர் வேண்டுமா? இருந்த போதும் நான் ஏன் கேட்கிறேன்? நிச்சயமாக. நீ என்னை விட பெரிய விருந்தா இருக்குதான்னு நினைக்கிறியா? நான் இசையை இன்னும் ஓசையா போடுவேன். இது பயங்கரமா இருக்குது. ஓ, உண்மையிலேயே? சரி. ஓ, வந்ததற்கு நன்றி. என்னை பின்தொடரவும். இந்த ஆபத்தான குற்றவாளி எங்கேன்னு உங்களுக்கு காட்டுவேன். ஓ, இது வேணும் பேசலா இருக்கிறது. பெண்களா, என் பார்ட்டியை கெடுக்காத. இது எனக்கு பரவாயில்ல. அது சரி, அது முற்றிலும் வேறுபட்டது. பிரச்சனையே இல்லை. அப்படியே பணமே யாவற்றையும் முடிவு செய்கிறது. நியாயமில்லை. எனக்கு ஒரு அற்புதமான யோசனை இருக்கிறது. என்னுடைய வீட்டை அக்கம் பக்கத்து சிறந்த கிளப்பாக மாற்றுவது எப்படி என்பதை நான் அறிவேன். எனவே எனக்கு ஒரு சுழலிகோல் மற்றும் ஒரு பின்னணி குப்பை தேவை. நாம சீடியை கத்தியால் வெட்டுகிறோம். நான் டிஸ்கோ வந்து செய்ய போகிறேன். எனக்கு நம்பிக்கை இல்லை. இதுக்கு விசிறிய பந்து வடிவமாக வெட்டி ஒளித்து போல் கூட வைக்க வேண்டும். இதை செய்யலாம். துண்டு துண்டாக. சிறப்பு. அற்புதம். நானும் சுவரை அலங்கரிப்பேன். எனக்கு இயல்பான ஸ்பீக்கர்கள் இல்லை, ஆனால் லவுட் ஸ்பீக்கர்கள் இருக்கின்றன. இது கண்டிப்பாக நன்றாக இருக்கும். என்ன நடக்கிறது? நீ என்ன செய்கிறாய்? நம்புங்கள், நம்ம நீண்ட கால நண்பர்கள். பணம் முக்கியமானது அல்ல. நான் கிழமா உண்டு. லில்லியிடம் ஒரு சூப்பர் போன் இருக்கிறது. அவள் புகைப்படங்கள் எடுப்பாள். சரி, நான் எதிர்கால என் குட்டி தேசத்தை உருவாக்க ஆரம்பிக்கலாமே. பெட்டி முழுவதும் இருக்கிற ஆசை லிலி, நான் அவள் சார்ஜரை கடன் வாங்கினால் எதிர்ப்பு காட்ட மாட்டாங்க என்ன நினைச்சிறேன். ஆனா அத கொஞ்சம் வெட்டணும். அதுவெல்லாம் பரவாயில்ல. அவளுக்கு நிறைய பணம் இருக்கு. அவளுக்காக வேறொரு சார்ஜர் வாங்கிக்குவாங்க. நாங்கள் தயாராக இருக்கிறோம்.
நல்ல அதிர்ஷ்டம் வாரி பாடுவோம். வாவ், எனக்கும் ஒண்ணு வேணும். நான் அதை விரும்பினால் அது எனக்கு இருக்கும். சரியானது. உள்ள வாருங்கள். இப்ப என்ன விஷயம்? கிங் எட்கார்லேண்ட். அடுத்த முறை உங்களை பார்க்குறோம். அது நம்மால் பண்ண முடியும். நாங்கள் அதை உங்களுக்காக அழகா ஏற்பாடு செய்வோம். ஓஹா, நன்று செய்தாய். இதாவது பாருங்கள், ஒரு காக்டெயில் பிடித்து கொஞ்சம் ஓய்வெடுக்க நேரம் வந்து விட்டது. தூங்கி விட்டோம். ஓ சாரி. ஓ இல்ல, தீ. இனி என்ன செய்வது? உண்மையில் எனக்கு ஒரு திட்டம் உள்ளது. நான் வச்சிருக்கேன். நாம் மீட்கப்பட்டோம். அற்புதம். வாவ், மிஸ் ஜோன்ஸ் அவரே இல்லை என்றால் என்ன செய்வேன்? அவருக்கு வேண்டும்.